எல்லோருக்கும் வணக்கம். நியூ ஃபினான்சியல் இயர் இந்த வருஷத்தோட முதல் மாசத்துல 7 நாள் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஏப்ரல் மாதம் இது வரைக்கும் நமக்கு 7 ஒர்க்கிங் டேஸ் முடிஞ்சிருக்கு. இதில் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் ஆகட்டும், 10 மந்த் டார்கெட், 20 மாதங்கள் என்னோட டார்கெட், 5 மினிட் ட்ரேடு, இந்த கான்செப்ட்லாம் என்னென்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்றத நம்ம டோட்டலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் அதில் இன்றைக்கி நான் என்ன என்ட்ரி எடுத்திருக்கேன், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸு, அது மட்டும் இல்லாமல் 10 மந்த் டார்கெட், 20 மந்த் டார்கெட், 5 மினிட் ட்ரேடு, இதிலெல்லாம் என்னென்ன ஸ்டாக் கிடைச்சிருக்கும், என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பார்த்துடலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நேற்று என்ன என்ட்ரி எடுத்தனோ, நேற்று ட்ரேடு என்ன எடுத்தனோ அதே தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நிஃப்டி ஆப்ஷனில் தான் ட்ரேட் போயிருக்கேன். இன்னைக்கு ரெண்டு என்ட்ரி என்னதுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் என்ட்ரி எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. செகண்ட் என்ட்ரியில் அந்த லாஸ் ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து அதில் நான் இன்னொரு ட்ரேட் எடுத்திருக்கேன். அதில் ரெக்கவர் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னையோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி 11,420 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரியோட ரிஸ்க்கு 1,250 ரூபா, ரிவார்டு ஜஸ்ட் 150 மட்டும்தான். அதனால் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. 1,250 ரூபா லாஸ் வந்திருக்கு. செகண்ட் என்ட்ரி பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 11,045 ரூபா, ரிஸ்க் 0. இந்த என்ட்ரியில் ரிஸ்க் 0, ரிவார்டு 2,680 ரூபா. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும். செகண்ட் என்ட்ரியில் அந்த லாஸ் நான் ரெக்கவர் பண்ணியிருக்கேன். அதை என்னோட அக்கௌண்ட்டில் இப்போ நம்ம லைவாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி 17,600 கால் ஆப்ஷன் என்ட்ரி போயிருக்கேன். 228 ரூபா 45 காசு. இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது 203 ரூபா 45 காசுல. அடுத்து செகண்ட் என்ட்ரி போகிறேன். 18,000 புட் ஆப்ஷன், 220 ரூபா 90 காசு என்ட்ரு ப்ரைஸு. டார்கெட்டு 246 ரூபா. என்னோட கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் என்ட்ரி டார்கெட் வந்தது அப்படின்னாக்கா அதோட அந்த கான்செப்ட் ஓவர், அன்னியோட அந்த ட்ரேடிங் ஓவர். தென் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா செகண்ட் என்ட்ரியில் அந்த லாஸ் ரெக்கவர் பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். ஸோ இன்றைக்கி நேற்று என்ன நடந்ததோ சரி அதே தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நடந்திருக்கு. நேற்றும் இதே போல் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, செகண்ட் என்ட்ரியில் அதை 0 பண்ணியிருப்பேன். தென் இன்றைக்கும் சேம் அதே கான்செப்ட், ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, செகண்ட் என்ட்ரி 0 பண்ணியிருக்கேன். இப்போ நெட் பொசிஷன் பார்க்கலாம். பாருங்கள், 17,600 கால் ஆப்ஷன், 1,250 ரூபா ஸ்டாப் லாஸ் ஆகுது. தென் செகண்ட் என்ட்ரி 18,000 புட் ஆப்ஷன், 1,255 ரூபா ப்ராஃபிட்டு. நெட்டுன்னு பார்க்கும்போது 5 ரூபா. இன்னையோட 5 மினிட் ட்ரேடிங் இந்த கான்செப்டில் 3 ஸ்டாக் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஹெச்இஜி 1000 ரூபாய் லாஸ் வந்திருக்கு, சியூபி 700 ரூபாய் லாஸ் வந்திருக்கு, அனுராஸ் 1,200 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. டோட்டலாக இந்த 3 ஸ்டாக்ல 500 ரூபாய் 6% இந்த கான்செப்டில் இன்னைக்கு லாஸ் வந்திருக்கு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்லையும் 3 ஸ்டாக் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சியில் ஒரு 50 ரூபா ப்ராஃபிட்டு, டிசிஎஸ் 150 ரூபா லாஸு, இன்ஃபி 350 ரூபா ப்ராஃபிட்டு. டோட்டலாக இந்த 3 ஸ்டாக்கில் 250 ரூபா ப்ராஃபிட்டு, 1/4% ப்ராஃபிட்டு. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் இன்னைக்கு டோட்டலாக 6 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த 6 ஸ்டாக்குமே ஒரு ஸ்டாக் கூட பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டே கிடையாது, எல்லாமே லாஸ் தான். ஃபேக்ட் 1,560 ரூபா லாஸு, மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் 2,070 ரூபா லாஸு, டெக் மகேந்திரா 540 ரூபா லாஸு, பிரஸ்டிஜ் டிண்டு 250 ரூபா லாஸு, பந்தன் பேங்க் 500 ரூபா லாஸு, எல்டிஐஎம் 230 ரூபா லாஸு. டோட்டலாக இந்த 6 ஸ்டாக்ல 5,150 ரூபா, 5.5%, 5.25%க்கு லாஸ் வந்திருக்கு இந்த கான்செப்ட்ல. 10 மந்த் டார்கெட் என்னோட அக்கௌண்ட்ல நான் ட்ரேட் எடுத்திருக்கேன், அதில் நம்ம இப்போ லைவாக பார்த்துடலாம். டோட்டலாக 6 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. 6 ஸ்டாக்ல பாருங்க 2,598 ரூபா, இது 50,000 ரூபா வேல்யூ. ஓகே, இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து 5% லாஸு. தென் டோட்டலாக நமக்கு இந்த மாசத்துல ஏப்ரல் மாசத்துல என்னென்ன கான்செப்ட்ல என்னென்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத இப்போ டோட்டலாக பார்த்துலாம். நம்ம 4 கான்செப்ட் ரெகுலராக ட்ரேடிங் பார்த்துட்டு வரோம். இதில் நிஃப்டி ஆப்ஷனில் 4,320 ரூபா ப்ராஃபிட்டு. இது வந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து 43% இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நோ கெயின் நோ லாஸ் தான். ஒரு 1/4% ப்ராஃபிட்டு, அது ப்ரோக்கரேஜுக்கு சரியாக போயிடும். 1,360 ரூபா ப்ராஃபிட்டு. இது வந்து ஒரு 1.25%க்கு மேலே ப்ராஃபிட்டு. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் இன்னைக்கு ஒரு 5% லாஸ் வந்ததுனால ஒரு 34லேருந்து 35% ப்ராஃபிட் இருந்த இந்த கான்செப்ட்
28,440 ரூபாய், 28% ப்ராஃபிட்ல நிக்குது. 5 மினிட் ட்ரேடு இந்த கான்செப்ட் 4,425 ரூபாய், 4.5% கிட்ட இந்த கான்செப்ட்ல லாஸ்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த 7 நாளோடது. இது எல்லாமே டோட்டல் டேக்ஸ் புரோக்கரேஜ் இதெல்லாம் போக வரக்கூடிய ப்ராஃபிட் தான் இது. தென் நமக்கு இந்த மாசத்துக்கு இன்னும் நாள் அதிகமாகவே இருக்கு. மேக்ஸிமம் இந்த லாஸ் இது இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த 3-4 கான்செப்ட்ல 5 மினிட் ட்ரேட் மட்டும்தான் லாஸ்ல இருக்கு. இந்த லாஸும் நமக்கு ரெக்கவர் ஆகிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் கண்டினியூஸாக 3 நாள் லீவ் வருது. இதோட நமக்கு மண்டே தான் மார்க்கெட்டு. மண்டே மார்க்கெட்டில் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, என்னென்ன ப்ராஃபிட் லாஸ் வருது அப்படின்றத மண்டே வீடியோவில் பார்க்கலாம். பாய்.